Let us discuss visible spectrum. In visible spectrum, you see this part is violet. This part is violet. This part you see indigo. This part is indigo. This is blue. It is green. It is yellow. Yellow. This is orange. It is red. So how the visible spectrum is there? You see that. Is it present continuously or not? It is present continuously. Sorry, how to get this visible spectrum, that we'll see. Now, here this white light, here white light is passing through prism. 7 colors are dispersing here. The 7 colors are undergoing dispersion. 7 colors undergoes dispersion, therefore we are getting this VIBGR. This VIBGR we are getting. Shall we say this VIBGR is continuous spectrum or discontinuous spectrum? Okay, இதை வந்து என்னன்னு சொல்லலாம், continuous spectrum ன்ட்டு சொல்லலாம். Okay, இந்த continuous spectrத்துல இந்த ரெட்டை பாருங்க, இந்த ரெட் கலரை பாருங்க, இது பர்டிகுலர் வேவ் லென்த்ல இருக்குதா இல்ல ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்ல இருக்குதா பாருங்க. இது எப்படி இருக்குது? ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்ல தானே இருக்குது, ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்ல கிடையாது இல்ல. சரி, அப்படின்னா அதே போல ஒரு கிரீன் கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் தான் இருக்குது, இதுக்கு ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் கிடையாது, நிறைய வேவ் லென்த் இருக்குது இதுக்கு அன்ட்டு நம்ம சொல்ல முடியுது. சரி, ஓகே, இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். இப்போ நம்ம எங்க போறோம்னாக்கா சோடியம் ஸ்பெக்ட்ரத்துக்கு போலாம். சோடியத்தினுடைய ஸ்பெக்ட்ரத்துக்கு போலாங்க. இப்போ சோடியம் வேப்பர் லேம்ப் எடுத்துக்கலாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா சோடியம் வேப்பர் லேம்ப் எடுத்துக்கிறோம். இந்த சோடியம் வேப்பர் லேம்ப், இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் சுவிட்ச் ஆன் பண்றோம். இது வந்து லைட் எரியுது, இது வந்து எமிட் பண்ணுது ரேடியேஷன். இது ரேடியேஷனை எமிட் பண்ணுது. இந்த ரேடியேஷன் என்ன பண்றோம்னா ஒரு ஸ்லிட் வழியா பாஸ் பண்றோம். இப்படி ஸ்லிட் வழியா பாஸ் பண்றோம். சரி, ஸ்லிட் வழியா பாஸ் பண்றோம். இதை வந்து பிரிசம் வழியா பாஸ் பண்றோம். இப்படி பிரிசம் வழியா பாஸ் பண்றோம். சரி, அப்புறமா இங்க வரக்கூடிய லைட் என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல பிரிசம் வழியா போகும்போது டிஸ்பர்ஷனுக்கு போகுதுங்க. டிஸ்பர்ஷன் போயிட்டு வெளியே வரக்கூடிய லைட், வெளியே வரக்கூடிய ரேடியேஷனை, எமர்ஜென்ட் ரேடியேஷனை போட்டோகிராஃபிக் பிளேட் மேல விழுற மாதிரி செய்யுங்க. போட்டோகிராஃபிக் பிளேட் மேல விழுற மாதிரி செய்யுங்க. அப்படி போட்டோகிராஃபிக் பிளேட் மேல விழுற மாதிரி செஞ்சாக்கா நமக்கு என்ன வரும்னாக்கா ஸ்பெக்ட்ரம் கிடைக்குங்க. சரி, அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்க போறேங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னா இது போல இருக்குங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்குது. அப்படின்னா சோடியம் வேப்பர் லேம்ப் எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷனை பிரிசம் வழியா பாஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரம் எடுத்தால் அந்த ஸ்பெக்ட்ரம் இப்படி இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா எல்லோ லைன் இருக்குது. இந்த எல்லோ லைன் எந்த வேவ் லென்த்ல இருக்குதுன்னா 5890 ஆங்ஸ்ட்ராம்ல இருக்குது. இந்த வேவ் லென்த் D1 லைன் அன்ட்டு சொல்றோம். D1 லைன் அன்ட்டு சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது. இந்த எல்லோ லைன் எந்த வேவ் லென்த்ல இருக்குதுன்னா 5896 ஆங்ஸ்ட்ராம்ல இருக்குது. இத D2 லைன் அன்ட்டு சொல்றோம். இந்த ரிமைனிங் பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா டார்க்கா இருக்குது. இந்த ரிமைனிங் பிளேஸ் எல்லாம் அப்படியே டார்க்கா இருக்குது. ஓகே, இந்த ரிமைனிங் பிளேஸ் எல்லாம் டார்க்கா இருக்குது அன்ட்டு சொல்ல வரோம். சரி, அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் என்னன்னு சொல்லனா பிரைட் லைன்ஸ் இன் டார்க் பேக்ரவுண்ட் அன்ட்டு சொல்லலாமா? சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரமுக்கும் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த வேவ் லென்த்ல இந்த 5890 ஆங்ஸ்ட்ராம் என்ற வேவ் லென்த்ல ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்குது. அப்புறமா 5896 ஆங்ஸ்ட்ராம் என்ற இடத்துல எல்லோ கலர் லைன் ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்குது. இந்த ரெண்டு எல்லோ கலர் லைனுக்கு இடையில என்ன இருக்குது பாருங்க, டார்க் கலர் இருக்குது, டார்க் இருக்குது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் டார்க் இருக்கு. அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்ல முடியுமா? இப்போ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை பார்த்தோம். ஓகே, இப்போ இதை பாருங்க, இங்க ஏதாவது டார்க் லைன்ஸ் இருக்குதா பாருங்க. இந்த இடத்துல வயலட் இருக்குது, இங்க இண்டிகோ இருக்குது, இங்க ப்ளூ இருக்குது, இங்க கிரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது, கண்டினியூஸா இருக்குது. அதனால இதை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது சோடியம் வேப்பர் லேம்ப் கொடுத்த ஸ்பெக்ட்ரம்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்குது, இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்குது, இங்க டார்க் இருக்குது, இந்த பக்கம் எல்லாம் டார்க் கலர் இருக்குது. அப்படின்னா இத கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்ல முடியுமா? டார்க்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு ரேடியேஷன் வரலன்னு அர்த்தம். அதாவது இங்க டார்க்னா இங்க சோடியம் வேப்பர் லேம்ப்ல இருந்து வந்த ரேடியேஷன் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா இந்த வேவ் லென்த் அந்த ரேடியேஷன்ல இல்ல. அதே மாதிரி இந்த இடத்துலயும் டார்க் இருக்குதுன்னா சோடியம் வேப்பர் லேம்ப் எமிட் பண்ண ரேடியேஷன்ல இந்த வேவ் லென்த் கிடையாது, அதனால்தான் இந்த இடத்துக்கு ரேடியேஷன் வரல. ஆனா இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்குதுன்னா சோடியம் வேப்பர் லேம்ப் எமிட் பண்ண ரேடியேஷன்ல இந்த வேவ் லென்த் இருக்குது, அதனால்தான் இந்த வேவ் லென்த் வந்து இந்த ரேடியேஷன் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிருக்குது, அதனால இங்க எல்லோ கலர் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்ல முடியுமா? முடியாது. என்னன்னு சொல்லலாம்? டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம். சரி, ஓகே. இந்த ஸ்பெக்ட்ரம் ஏன் லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க? ஏன் இதை லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க? ஏன்னா இங்க ஷார்ப் பிரைட் லைன் இருக்குது, ஷார்ப் லைன் இருக்குது, இந்த பக்கமும் ஷார்ப் லைன், இந்த இடத்துலயும் ஷார்ப் லைன் இருக்குது. இந்த இந்த 5896 ஆங்ஸ்ட்ராம் ஒரு ஷார்ப் எல்லோ லைன், 5890 ஆங்ஸ்ட்ராம் ஒரு ஷார்ப் எல்லோ லைன், ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் டார்க். அதனால இங்க ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்கிறதுனால இதை லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். இந்த ஸ்பெக்ட்ரம் யாரு கொடுத்தாங்க? சோடியம் வேப்பர் லேம்ப் கொடுத்துச்சு. அப்படின்னா சோடியம் வேப்பர் லேம்ப்ல இருக்கக்கூடிய சோடியம் ஆட்டம்ஸ் தான் இந்த ஸ்பெக்ட்ரம் கொடுத்துச்சு. சரி, சோடியம் ஆட்டம்ஸ் எப்படி இந்த ஸ்பெக்ட்ரத்தை கொடுத்துச்சு? சோடியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா நியான் 3s1. இப்போ கரண்ட் ஆன் பண்ணாக்கா கரண்ட்டை பாஸ் பண்ணா சோடியம் வேப்பர் லேம்ப் க்ளோ ஆகும். அப்படின்னா கரண்ட்டை பாஸ் பண்றோம், கரண்ட்டை பாஸ் பண்றோம்னா எனர்ஜியை கொடுக்குறோம். எனர்ஜியை கொடுத்தா இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த 3s1 எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இந்த எலக்ட்ரான் வந்து அன்ஸ்டேபிள், அதனால இது என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகுது. அப்படி ஜம்ப் ஆகும்போது இது ரேடியேஷனை எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷனால் தான் இந்த வேவ் லென்த் கிடைச்சிச்சு, இந்த கலர் கிடைச்சிச்சு, இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிச்சு. அப்படின்னா சோடியம் கொடுத்ததுனால, சோடியம் ரேடியேஷனை எமிட் பண்ணதுனால தான் இந்த ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்ப சோடியம் வேப்பர் லேம்ப்ல சோடியம் ஆட்டம்ஸா இருக்குமா, மாலிகுல்ஸா இருக்குமா, காம்பவுண்ட்ஸா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஆட்டம்ஸா இருக்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம். அப்போ இது வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம், இது லைன் ஸ்பெக்ட்ரம், இது டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படி சொல்றோம். அடுத்து வந்து இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் ரேடியேஷனை எமிட் பண்ணதுனால இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிச்சு. அதனால இதுக்கு பேர் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாமா, இல்ல அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாமா? எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம். சரி, ஓகே. இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல பேக்ரவுண்ட் என்ன? டார்க். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் என்ன? பிரைட். அப்போ இது என்னன்னு சொல்லனாக்கா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் பிரைட் பேக்ரவுண்ட். ஓகே, இது வந்து என்னன்னு சொல்லனாக்கா இங்க பிரைட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் டார்க் பேக்ரவுண்ட் சொல்லலாம். இது என்னன்னு சொல்றோம்னாக்கா பிரைட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் டார்க் பேக்ரவுண்ட் சொல்ல போறோம். இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு சொல்றோம்? பிரைட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் டார்க் பேக்ரவுண்ட் சொல்றோம் இத. சரி, ஓகே. அப்போ இந்த சோடியம் வேப்பர் லேம்ப், சோடியம் ஸ்பெக்ட்ரம் இங்க பார்த்திருக்கோம். அப்போ இந்த சோடியம் ஸ்பெக்ட்ரம்ல என்னென்ன சொல்றோம்? அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் ஸ்பெக்ட்ரம், டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், அடுத்து பிரைட் லைன்ஸ் இன் டார்க் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அடுத்து ஸ்பெக்ட்ரத்தை பார்க்கலாம். இப்போ சோடியம் ஸ்பெக்ட்ரத்தை வேற விதத்துல பார்க்க போறோம். இப்போ சோடியம் ஸ்பெக்ட்ரத்தை வேற விதத்துல பார்க்க போறேங்க. என்ன பண்ண போறேன்னாக்கா இங்க வந்து ஒயிட் லைட் எடுத்துக்கலாங்க. இப்ப என்ன பண்றேன்னா ஒயிட் லைட் எடுத்துக்கிறோம். ஒயிட் லைட்ல எத்தனை கலர்ஸ் இருக்கும்? ஒயிட் லைட்ல 7 கலர்ஸ் இருக்கும், விப்ஜிஆர் இருக்கும். இந்த ஒயிட் லைட்ல 7 கலர்ஸ் இருக்குது, விப்ஜிஆர் இருக்குது. ஓகே, இத ஸ்லிட் வழியா பாஸ் பண்றோம். இப்படி ஸ்லிட் வழியா பாஸ் பண்றோம். அடுத்து இங்க என்ன பண்றோம்னாக்கா aqueous solution of sodium chloride எடுத்துக்கிறோம். aqueous solution of sodium chloride இங்க எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் லைட் இதன் வழியா பாஸ் ஆகுது. இந்த aqueous sodium chloride சொல்யூஷன் வழியா பாஸ் ஆயிட்டு வெளியே வருது. வெளியே வந்த லைட்டை பிரிசம் வழியா பாஸ் பண்றோம். பிரிசம் இந்த லைட் இந்த ரேடியேஷன் பிரிசம் வழியா போகும்போது டிஸ்பர்ஷனுக்கு போகுது. டிஸ்பர்ஷனுக்கு போயிட்டு வெளியே வரக்கூடிய ரேடியேஷனை அதாவது எமர்ஜென்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்ட் ரேடியேஷனை போட்டோகிராபிக் பிளேட் மேல விழுற மாதிரி செஞ்சு அதை டெவலப் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் யாருன்னா அதாங்க இந்த ஸ்பெக்ட்ரம். இதாங்க அந்த ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா என்ன இருக்குதுன்னா ஒரு டார்க் லைன் இருக்குது. இந்த டார்க் லைன் இருக்குது. இந்த டார்க் லைனுக்கு வேவ் லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 5890 ஆங்ஸ்ட்ராம் இருக்குது. இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா D1 லைன் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு டார்க் லைன் இருக்குது.
இந்த டார்க் லைனுக்கு வேவ் லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 5896 ஆங்ஸ்ட்ராம் இருக்குது. இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா D2 லைன் சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எல்லாம் பாருங்க கலரா இருக்குது, இந்த இடமெல்லாம் கலரா இருக்குது, இங்க மட்டும் டார்க் லைன்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன லைட்டை பாஸ் பண்ணோம்? ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம். ஒயிட் லைட்டை பிரிசம் வழியா பாஸ் பண்ணா என்ன நடக்கும் அன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ ஒயிட் லைட்டை பிரிசம் வழியா பாஸ் பண்றோம். இங்க பாருங்க, இந்த ஒயிட் லைட்டை பிரிசம் வழியா பாஸ் பண்றோம். பாஸ் பண்ண என்ன ஆகுது? இந்த ஒயிட் லைட் டிஸ்பர்ஷன் போயிட்டு 7 கலர்ஸை கண்டினியூஸா கொடுத்துருக்குதா இல்லையா? பாருங்க, கண்டினியூஸா தானே கொடுத்துருக்குது. அது கண்டினியூஸா கொடுத்ததுனால தானே இது போல விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிச்சு. இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கிடைச்சது காரணம் வந்து கண்டினியூஸா வந்ததுனால தானே. கண்டினியூஸா கலர்ஸ் இருக்குது இல்ல, கண்டினியூஸா வேவ் லென்த் இருக்குது இல்ல. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ இங்க என்ன எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல ஒயிட் லைட் எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் லைட் என்ன பண்றீங்கன்னா ஸ்லீட் வழியா பாஸ் பண்றீங்க, ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் வழியா பாஸ் பண்றீங்க, அப்புறமா வெளியே வரக்கூடிய லைட்டை பிரிசம் வழியா பாஸ் பண்றீங்க, அப்புறமா ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்க. ஸ்பெக்ட்ரம் இது போல கிடைக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கலர்ஸ் இருக்குது. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க, டார்க் லைன் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது? டார்க் லைன் இருக்கு. அப்படின்னா இந்த வேவ் லென்த் என்ன ஆச்சு? இந்த 5890 ஆங்ஸ்ட்ராம் என்ன ஆச்சு? 5890 ஆங்ஸ்ட்ராம் என்ற இடத்துல ரேடியேஷன் ஸ்ட்ரைக் பண்ணாதனாலதான் இது டார்க்கா இருக்குது. அதே மாதிரி 5896 ஆங்ஸ்ட்ராம் என்ற இடத்துல ரேடியேஷன் வராம இருந்ததுனால தான் இங்க டார்க் லைன் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 5890 ஆங்ஸ்ட்ராம் வரல. அதே மாதிரி 5896 ஆங்ஸ்ட்ராம் இந்த இடத்துல இல்ல. இந்த எமர்ஜென்ட் ரேடியேஷன்ல 5890 ஆங்ஸ்ட்ராம் இல்லாதனாலதான் 5890 ஆங்ஸ்ட்ராம் என்ற இடத்துல ரேடியேஷன் வரல. வராதனால தான் இங்க டார்க் கலர் இருக்குது, டார்க் லைன் இருக்குது. அதே மாதிரிதான் 5896 ஆங்ஸ்ட்ராம். இப்போ விசிபிள்ல இது இருக்குதா இல்லையா? விசிபிள்ல இது இருக்குதா இல்லையான்னு பார்த்தலாம். இப்போ விசிபிள்னா கிட்டத்தட்ட 4000 ஆங்ஸ்ட்ராம் டு 8000 ஆங்ஸ்ட்ராம். இதுதான் வேவ் லென்த் ரேஞ்ச். 4000 ஆங்ஸ்ட்ராம்ல இருந்து 8000 ஆங்ஸ்ட்ராம் இருக்கும். கண்டினியூஸா வேவ் லென்த் இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் கலர்ஸ் இருக்கும். இதுதான் விசிபிள். விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம், டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றது கிடையாது. எங்கேயுமே எம்டி கேப் இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்றது? இங்க என்ன சொல்றது? இந்த இடத்துல பாருங்க, இங்க விசிபிள் லைட் தானே எடுத்துக்கினீங்க, ஒயிட் லைட் தானே எடுத்துக்கினீங்க. அப்ப இந்த ஒயிட் லைட்ல 4000 ஆங்ஸ்ட்ராம்ல இருந்து 8000 ஆங்ஸ்ட்ராம் வரைக்கும் எல்லா கலர்ஸும் இருக்குதா இல்லையா? அதை என்ன பண்ணும்? ஸ்லிட் வழியா பாஸ் பண்ணி ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் வழியா பாஸ் பண்ணி பிரிசம் வழியா பாஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 5890 ஆங்ஸ்ட்ராம் என்ற இடத்துல டார்க் கலர் இருக்குதுன்னாக்கா, டார்க் லைன் இருக்குதுன்னா 5890 ஆங்ஸ்ட்ராம் வந்து இந்த இடத்துக்கு வரலன்னு அர்த்தம். 5890 ஆங்ஸ்ட்ராம்ன்றது எல்லோ கலர் தானே. அந்த எல்லோ கலர் இங்க வராதனால தானே இது டார்க்கா இருக்குது. அப்ப அந்த 5890 ஆங்ஸ்ட்ராம் என்னாச்சு? யார் எடுத்துக்கினாங்க? யார் எடுப்பாங்க? ஒரே பாசிபிலிட்டி யாரு? இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷனுக்கு தான் ஒரே பாசிபிலிட்டி. இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா 5890 ஆங்ஸ்ட்ராம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதனால தான் அந்த 5890 ஆங்ஸ்ட்ராம் வெளியே வரல. வெளியே வராதனால தான் இந்த இடத்துல டார்க் லைன் இருக்குது. எல்லோ கலர் இருக்கிற லைன் இடத்துல டார்க் லைன் இருக்குதுன்னா எல்லோ கலர் இங்க வரல. ஏன் வரல? சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அதை சும்மா விடல. அப்ப இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் வேற என்ன பண்ணுச்சு? இந்த 5896 ஆங்ஸ்ட்ராமையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் வந்து 5896 ஆங்ஸ்ட்ராமையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதையும் விட மாட்டேங்குது. அப்போ இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் 5896 ஆங்ஸ்ட்ராமையும் அப்சர்வ் பண்ணதுனால தான் இந்த ஸ்பெக்ட்ரத்துல 5896 ஆங்ஸ்ட்ராம் என்ற இடத்துல டார்க் லைன் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி கிடைச்சிச்சுன்னா இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் வந்து ஒயிட் லைட்ல இருக்கக்கூடிய 5890 ஆங்ஸ்ட்ராமையும் 5896 ஆங்ஸ்ட்ராமையும் அப்சர்வ் பண்ணதுனால தான் இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிச்சு. அதனால இந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க. இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது? பிரைட்டா இருக்குது. லைன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி இருக்குது? டார்க்கா இருக்குது. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? டார்க் லைன்ஸ் இன் பிரைட் பேக்ரவுண்ட் அப்படி சொல்லலாம் இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? சரி, இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் யாருடையது? சோடியத்துதா, குளோரின் தான், இல்ல சோடியம் குளோரைடு தான்? யாருது அன்ட்டு எப்படி சொல்றது? இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் யாருடையது? சோடியத்துதா, குளோரின் தான், சோடியம் குளோரைடு தான்? அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா இந்த ஸ்பெக்ட்ரமா பார்க்கலாம். இந்த ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கலாம். இது யாருது? சோடியத்தினுடைய எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சோடியத்தினுடைய எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல வந்து எல்லோ லைன்ஸ் 5890 ஆங்ஸ்ட்ராம்லயும் 5896 ஆங்ஸ்ட்ராம்லயும் கிடைக்குது.
அப்படிதானே? அப்படின்னா இந்த சோடியத்தினுடைய 3s எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா எனர்ஜி அப்சார்ப் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அந்த எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷனால தான் இப்படி 5890 ஆங்ஸ்ட்ராமும் 5896 ஆங்ஸ்ட்ராமும் கிடைச்சிச்சு. அதே போல இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சோடியம் குளோரைடு இருக்குது. சோடியம் குளோரைடுல என்ன இருக்குதுன்னா Na பிளஸ் அயான் Cl மைனஸ் அயான்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு லைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? லைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா இந்த லைட்ல இருக்கக்கூடிய 5890 ஆங்ஸ்ட்ராமும் 5896 ஆங்ஸ்ட்ராமும் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரான Cl மைனஸ்ல இருந்து Na பிளஸ் 3sக்கு கொண்டு வந்து வைக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து 3s1க்கு வரத்துக்காக அந்த 5890 ஆங்ஸ்ட்ராம் அந்த 5890 ஆங்ஸ்ட்ராமும் 5896 ஆங்ஸ்ட்ராமும் யூட்டிலைஸ் ஆயிருக்குது. அதனாலதான் இந்த இந்த சொல்யூஷன் வந்து என்ன பண்ணிருக்குதுன்னா 5890 ஆங்ஸ்ட்ராமையும் 5896 ஆங்ஸ்ட்ராமையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்சர்வ் பண்ணதுனால தான் இங்க டார்க் கலர் வந்திருக்குது. அதனால இதுக்கு என்ன பேர் சொல்றோம்னாக்கா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். யாருடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்? சோடியத்தினுடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சோடியம் எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். என்ன காம்பவுண்ட்? சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். சரி, ஓகே. இது வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இதுக்கு முன்ன பார்த்தது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ரெண்டுமே சோடியத்துக்கு தான். அப்படின்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல சோடியத்தினுடைய இந்த வேவ் லென்த்ல எல்லோ கலர் லைன்ஸ் இருக்கும். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல இந்த வேவ் லென்த்ல டார்க் லைன்ஸ் இருக்கும் அன்ட்டு சொல்றோம். சரி, ஓகே. இது என்னன்னு சொல்றோம்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிறது எதனாலன்னா டி எக்ஸைட்டேஷன் என்ன அர்த்தம்? இந்த எலக்ட்ரான் 3s1 கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அதாவது 3s1 என்ற கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு இங்க வந்து இங்க இருந்து எக்ஸைட்டேஷன் போகுது அப்படி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இங்க வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இப்படி சொல்லியிருக்கோம். ஓகே. அடுத்து பார்க்க போறது என்னன்னாக்கா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமா பார்க்க போறோம். இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துக்கு என்ன பண்றேன்னா இது போல ஹைட்ரஜன் லேம்ப் எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ரஜன் லேம்ப்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் கேஸ்ல என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ்க்கு இடையில என்ன இருக்குன்னாக்கா ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ்ல என்ன இருக்குன்னாக்கா பாண்ட் இருக்கும், கோவலன்ட் பாண்ட் இருக்குது. ஓகே. நீங்க எனர்ஜியை சப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாண்ட்ஸ் வந்து டிசோசியேட் ஆகிட்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை பாஸ் பண்றதுனால இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இந்த லேம்ப்ல இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இந்த லேம்ப்ல நம்ம கரண்ட் பாஸ் பண்றதுனால என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்குனால அது வந்து ஜம்ப் ஆயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அப்படி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அந்த ரேடியேஷனை பிரிசம் வழியா பாஸ் பண்ணிட்டு ஸ்பெக்ட்ரம் எடுங்க. அப்போ எப்படி ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் அன்ட்டு பார்க்கலாம். அந்த ஸ்பெக்ட்ரம் இப்படி இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இதுக்கு என்ன சொல்றோம்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். அப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல எப்படி இருக்குது பாருங்க. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து எப்படி இருக்குது? பிரைட்டா இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் பிரைட்டா இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரல் லைனும் பிரைட்டா இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரல் லைனும் பிரைட்டா இருக்குது. பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது? டார்க்கா இருக்குது. அப்போ பிரைட் லைன்ஸ் இன் டார்க் பேக்ரவுண்ட் அப்படி சொல்லலாம். இது ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாமா இல்ல மாலிகுலர் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாமா? என்னன்னு சொல்றது இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் லேம்ப்ல இந்த எரியக்கூடிய இடத்துல அந்த லேம்ப் இருக்குது இல்லைங்க, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ரஜன் கேஸ்ல என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் மாலிகுல் என்ன இருக்குதுன்னா கோவலன்ட் பாண்ட் இருக்குது. கரண்ட்டை பாஸ் பண்றதுனால இந்த ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு எனர்ஜி கிடைக்குது. அதனால இந்த மாலிகுல் பிரேக் ஆயிட்டு ஆட்டம்ஸா மாறுது. இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கின்னு குவாண்டம் அப்சார்ப் பண்ணிக்கின்னு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அப்போ ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அந்த ரேடியேஷனாலதான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிச்சு. அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் யாரால கிடைச்சிச்சுன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சொல்லலாமா? அப்ப ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாமா? லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாமா? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். இதை லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். ஏன் லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம்னா ஸ்பெக்ட்ரல் லைன் ஐசோலேட்டடா இருக்குது. அதனால்தான் இதை லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம்.
இத எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். ஏன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னாக்கா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸினுடைய எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனதுனால அது அன்ஸ்டேபிளா இருக்குது. அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அதை எமிட் பண்ணுது ரேடியேஷனை. அது எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷனால இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைச்சதுனால இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எதனால? டி எக்ஸைட்டேஷனாலயா இல்ல எக்ஸைட்டேஷனாலயா? எப்படி சொல்றது? ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் என்னவா மாறிச்சு? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா மாறிச்சு. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்க போச்சு? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போச்சு. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்தது எப்படி இருக்குது? அன்ஸ்டேபிளா இருக்குது. அதனால அது என்ன பண்ணுது? கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது, அதாவது டி எக்ஸைட்டேஷனுக்கு போகும்போது, டி எக்ஸைட்டேஷனுக்கு போகும்போது ரேடியேஷனை எமிட் பண்ணுது. இந்த ரேடியேஷனை வச்சுதான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். அப்படின்னா இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இது எதனால வந்துச்சுன்னா டி எக்ஸைட்டேஷனால வந்துச்சு. கவனம் வச்சுக்கோங்க, எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா டி எக்ஸைட்டேஷன், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா எக்ஸைட்டேஷன், அப்படி சொல்லணும். சரி, அப்போ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இங்க கிடைச்சிருக்குது. இது என்னன்னு சொல்லலாம்? பிரைட் லைன்ஸ் இன் டார்க் பேக்ரவுண்ட் அன்ட்டு சொல்லலாம். ஓகே, இதுதாங்க ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னாக்கா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம்னாக்கா இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படி உருவாச்சு அன்ட்டு பார்க்க போறோம். இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்ட்டு பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படி எடுத்துக்கணும்? இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது. நம்ம பிக்சர்ல பார்த்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிக்சரை பார்த்திருக்கோம். ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குதுங்க ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல. சரி, இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணது யாரு? இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் யார் பண்ணாருனாக்கா பால்மர் என்றவரு ஸ்டடி பண்ணாருங்க. இந்த பால்மர் என்றவர் என்ன பண்ணாருன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னுடைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், எந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை இவர் ஸ்டடி பண்ணாருன்னா விசிபிள் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை ஸ்டடி பண்ணார். அந்த விசிபிள் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் என்னன்னு சொல்றோம்னாக்கா பால்மர் சீரிஸ் சொல்றோம். அடுத்து வந்து லைமன். இவர் லைமன் என்ன பண்றாருன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணாரு. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அதாவது அல்ட்ரா வயலட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை இவர் ஸ்டடி பண்ணார். அதனால இதை லைமன் சீரிஸ் சொல்றோம். அடுத்து வந்து பாஷன், அடுத்து வந்து பிராக்கெட், அடுத்து வந்து ஃபண்ட். இங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா இன்ஃப்ராரெட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை பார்த்தாங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல இன்ஃப்ராரெட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை ஸ்டடி பண்ணாங்க. ஓகேவா? இதை என்னன்னு சொல்றேன்னா நியர் ஐஆர் ரீஜன் சொல்றோம். இது என்னன்னு சொல்றேன்னா ஃபார் ஐஆர் ரீஜன் சொல்றோம். அப்படின்னா ஐஆர் ரீஜன்லயே லோயர் வேவ்லென்த் சைடு, ஹையர் வேவ்லென்த் சைடு, மாடரேட் வேவ்லென்த் சைடு. அப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல எத்தனை சீரிஸ் இருக்குதுன்னா லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ், பாஷன் சீரிஸ், பிராக்கெட் சீரிஸ், ஃபன் சீரிஸ் சொல்றோம். அப்புறம் இன்னும் போனாக்கா அம்பரி சீரிஸ், அப்படி போயினே இருக்கும். சரி, இப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நீல்ஸ் போர் என்ன பண்ணாருன்னா நீல்ஸ் போர் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீல்ஸ் போர் என்ன பண்ணாருன்னா இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணார். அப்புறமா பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியை ஸ்டடி பண்ணார். அடுத்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஐன்ஸ்டீன் குவாண்டம் தியரி, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஸ்டடி பண்ணார். இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு நீல்ஸ் போர் என்றவர் என்ன பண்ணாருன்னா ஆட்டம்க்கு மாடலை கொடுத்தார். அந்த ஆட்டம்க்கு மாடலை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்டம்னுடைய சென்ட்ரல்ல நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும். ஆட்டம்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸ்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அடுத்து ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுத்தி நிற்கும். எப்படி சுத்தி நிற்கும்னாக்கா சர்டைன் சர்க்குலர் பாத்ஸ், அப்படி சொல்றாரு. சர்டைன் சர்க்குலர் பாத்ஸ். இந்த சர்க்குலர் பாத்துக்கு எப்படி ஆங்குலர் மொமெண்டம் இருக்குன்னாக்கா இந்த சர்க்குலர் பாத்துக்கு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னாக்கா NH/2π இருக்கும். என்னன்றது என்னன்னாக்கா இன்டகிரல் மல்டிபிள், இது ஹோல் நம்பரா இருக்கும். என்ன வந்து எந்த வேல்யூ எடுத்துக்குனாக்கா 1 2 3 இப்படிதான் எடுக்குமே தவிர பிராக்ஷனை எடுக்காது அன்ட்டு சொல்றார். அதாவது நீல்ஸ் போர் என்ன சொல்றாரு பாத்துக்கோங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுத்தும். இவர் சொன்னது வந்து கரெக்டா ஒரே ஒரு எலக்ட்ரான், இவர் 3 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான் சொல்றாரு. ஓகேவா? எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்தும். எப்படி சுத்தும்னா சர்டைன் சர்க்குலர் பாத், அது சுத்தக்கூடிய, அது போகக்கூடிய வழி எப்படி இருக்குன்னா, அது போகக்கூடிய பாத் எப்படி இருக்குன்னாக்கா சர்டைன் சர்க்குலர் பாத்தா இருக்கும்.
அந்த சர்க்குலர் பாத் எதுன்னா அந்த சர்க்குலர் பாத் எப்படி இருக்கும், அந்த சர்க்குலர் பாத்துக்கு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னாக்கா NH/2π இருக்கும். அங்க என்னன்றது என்னன்னாக்கா கரெக்டா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும், இல்ல 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும், இல்ல 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். இப்படி ஹோல் நம்பரை தான் சப்ஸ்டிட் பண்ணணும். 0 வராது, அடுத்து ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் வராது, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போலாம். இப்படி சொல்றாரு. h என்றது என்னன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பை என்றது என்னன்னாக்கா 3.14 இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சர்க்குலர் பாத் இப்ப நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். இதுதான் நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கலா இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பாத். இந்த சர்க்குலர் பாத்துக்கு n வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளவுன்னா h/2π. இப்போ இந்த சர்க்குலர் பாத்துக்கு ஆங்குலர் மொமெண்டம் h/2π இருந்தால் இந்த சர்க்குலர் பாத் வந்து அலௌட், இல்லைன்னா அலௌடு கிடையாது. சரி, அடுத்து எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்றோம்னாக்கா இந்த சர்க்குலர் பாத்துக்கு n = 2ன்னு எடுத்துக்கிறோம். n = 2ன்னா ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளவுன்னா h/π. இந்த சர்க்குலர் பாத்துக்கு ஆங்குலர் மொமெண்டம் h/π இருந்தால் இந்த சர்க்குலர் பாத் அலௌடு, இல்லைன்னா இது அலௌடு கிடையாது. சரி, அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம்னாக்கா இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பாத்துக்கும் இடையில நம்ம சர்க்குலர் பாத் வரையணும்னு நினைச்சா எவ்வளவோ வரையலாம். ஆனா அந்த சர்க்குலர் பாத் எல்லாம் அலௌடு கிடையாது நீல்ஸ் போர் சொல்றாரு. அவருடைய தாட் அது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பாத்துக்கும் இந்த செகண்ட் சர்க்குலர் பாத்துக்கும் இடையில எத்தனையோ சர்க்குலர் பாத்த வரையணும்னு நினைச்சா வரையலாம் பென் எடுத்துக்கணும். ஆனா அந்த சர்க்குலர் பாத் எல்லாம் அலௌடு கிடையாதுன்ட்டு நீல்ஸ் போர் சொல்றாரு. அப்படின்னா நீல்ஸ் போர்னுடைய தாட் என்னன்னாக்கா எந்த சர்க்குலர் பாத்துக்கு ஆங்குலர் மொமெண்டம் இப்படி இருக்குதோ அந்த சர்க்குலர் பாத் அலௌடு, மத்ததெல்லாம் அலௌடு கிடையாது சொல்றாரு. இந்த சர்டைன் சர்க்குலர் பாத்துக்கு என்ன சொல்றாருன்னா அவர் அந்த பாத்தை வந்து ஸ்டேஷனரி பாத்துன்ட்டு சொல்றாரு. ஸ்டேஷனரி பாத்துன்ட்டு சொல்றாரு. ஏன் ஸ்டேஷனரி பாத்துன்னு சொல்றாருனாக்கா எலக்ட்ரானை எக்ஸ்டர்னலா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இருந்தால், எலக்ட்ரானுக்கு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இருந்தால் அந்த எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னா ஸ்டேஷனரி பாத்துல இருக்கும். அந்த சர்க்குலர் பாத் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அதனுடைய எனர்ஜில எந்த ஒரு மாற்றமும் வராது. அதனால சர்க்குலர் பாத் அவர் என்னன்னு சொல்றாருன்னா ஸ்டேஷனரி பாத்துன்னு சொல்றாரு. ஆர்பிட் என்று சொல்றாரு. அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால அது என்னன்னு சொல்றாருன்னா மெயின் எனர்ஜி லெவல் சொல்றாரு. ஓகே, சரி. அதனால இது அந்த சர்க்குலர் பாத் ஆர்பிட்னு சொன்னதுனால இந்த ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு சொல்றேன்னா ஆர்பிட் ஆங்குலர் மொமெண்டம் சொல்றோம். சரி, இப்போ அப்படின்னா ஆட்டம்ல சென்ட்ரல்ல நியூக்ளியஸ் இருக்குது. எலக்ட்ரான் எப்படி இருக்குதுன்னா நியூக்ளியஸ் சுத்தி இருக்குது. எந்த சர்க்குலர் பாத்னா சர்டைன் சர்க்குலர் பாத்ஸ்ல, அதாவது அலௌடு ஆர்பிட்ஸ்ல இருக்குது. அலௌடு ஆர்பிட் என்ன, அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π இருக்கும் சொல்றாரு. சரி, அப்புறமா இவர் என்ன சொல்றாருனாக்கா ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டேஷனுக்கு போகும், அதே டைம்ல டி எக்ஸைட்டேஷனுக்கு போகும். இது மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்றாரு. எக்ஸைட்டேஷன்னாக்கா லோயர் எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போறத எக்ஸைட்டேஷன் சொல்றாரு. எக்ஸைட்டேஷன்னா அது அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்னு சொல்றாரு. அப்படின்னாக்கா லோயர் எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும்போது என்ன பண்ணுன்னா அது சோன்சோ குவாண்டம் அப்சார்ப் பண்ணிக்கும். அதே ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லோயர் எனர்ஜி லெவலுக்கு டி எக்ஸைட் ஆகும்போது சோன்சோ குவாண்டம் எமிட் பண்ணும் சொல்றாரு. இதுதான் நீல்ஸ் போர்னுடைய பாஸ்டுலேட்ஸ், போர்ஸ் மாடலினுடைய பாஸ்டுலேட்ஸ் சொல்றோம். அப்புறம் இந்த நீல்ஸ் போர் என்ன பண்ணாருனாக்கா இந்த பாஸ்டுலேட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த சர்க்குலர் பாத்துக்கு என்ன ரேடியஸ் இருக்கும், இந்த சர்க்குலர் பாத்தினுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னா இந்த ஆர்பிட்னுடைய ரேடியஸ் என்ன, இந்த ஆர்பிட்டை வந்து மெயின் எனர்ஜி லெவல்னு சொல்றோம்ல, இந்த மெயின் எனர்ஜி லெவலுக்கு எனர்ஜி எவ்வளவு, ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டேஷனுக்கு போகும்போது அது எவ்வளவு எனர்ஜி குவாண்டம் அப்சர்வ் பண்ணிச்சு, ஒரு எலக்ட்ரான் டி எக்ஸைட்டேஷனுக்கு போகும்போது அது எமிட் பண்ணக்கூடிய குவாண்டத்தினுடைய எனர்ஜி எவ்வளவு, அதனுடைய வேவ் லென்த் எவ்வளவு, அது எல்லாத்தையும் சொல்றாரு. அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் என்ன, எப்படி அதை பாக்குறது இப்ப பார்க்க போறோம். இப்ப என்ன பண்றோம்னா ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் அதை எடுத்துக்கலாங்க. ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டுக்கு எப்படி டெரிவேஷனை கொடுக்கலாம் பார்க்கலாம்.
யார் பிரகாரம்? நீல்ஸ் போர் பிரகாரம் கொடுக்குறோம். அப்ப நீல்ஸ் போர் பிரகாரம் ஆர்பிட்னுடைய ரேடியஸை எப்படி கொடுக்குறது பார்க்க போறோம். இந்த நீல்ஸ் போர் மாடல் யாருக்கு அப்ளை ஆகும்னாக்கா மோனோ எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், எல்லா ஸ்பீசிஸ்க்கும் அப்ளை ஆகாது. மோனோ எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்னா என்ன? அந்த ஸ்பீசிஸ்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அட்டாமி நம்பர் 1, இது கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ ஈலியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டாமி நம்பர் 2, இது கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க, அப்போ +1 கிடைக்கும். அப்போ He+1ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து லித்தியம், இதனுடைய அட்டாமிக் நம்பர் 3, இது கிட்ட 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது கிட்ட இருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, இப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இதை டைபாசிட்டிவ் லித்தியம் அயான் சொல்லலாம். இது கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதை மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்றோம். அடுத்து வந்து பெரிலியம் ஆட்டம், இதனுடைய அட்டாமிக் நம்பர் 4, இது கிட்ட 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது கிட்ட இருந்து 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, அப்போ +3 சார்ஜ் கிடைக்கும். இந்த Be3+ கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதனால இது என்னன்னு சொல்றோம்னா மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்றோம். ஓகேவா? அப்போ மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் என்ன? அது கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னா அது எந்த ஸ்பீசிஸா இருந்தா என்ன இருக்குது? அது கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருந்தா அதை மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லலாம். அதே டைம்ல நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கணும்? நியூக்ளியஸினுடைய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்க்கும் மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அட்டாமிக் நம்பரை பொறுத்து இருக்கும். புரோட்டான்ஸை நியூக்ளியஸ்ல இருந்து ரிமூவ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதே போல நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டானை கொண்டு வந்து வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நார்மல் கண்டிஷன்ல நடக்காது, அவ்வளவு ஈஸியா நடக்காது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். சரி, அப்போ வந்து இங்க மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னா இது எலக்ட்ரானை பத்தி சொல்லுதே தவிர நியூக்ளியஸ்ல புரோட்டானை ஆட் பண்றதோ ரிமூவ் பண்றதோ பத்தி சொல்லல. நியூக்ளியஸை தொடக்கூடாது, எலக்ட்ரானை பத்தி தான் பேசணும். சரி, அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு புரோட்டான் இருக்கும். ஒரு புரோட்டான்னா அதனுடைய ரிலேட்டிவ் சார்ஜ் +1. அந்த +1 இப்படி +E எழுதுறோம். பிளஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஈனா சார்ஜ். அப்படின்னா +E சார்ஜ் ஆஃப் புரோட்டான், அப்படி பேர். ஓகேவா? +E சார்ஜ் ஆஃப் 1 புரோட்டான் நினைக்கணும். ஈனா எலக்ட்ரான் அப்படி நினைச்சிடக்கூடாது. இங்க +E சார்ஜ் ஆஃப் புரோட்டான். ஓகே, ஹைட்ரஜன்ல ஒரு புரோட்டான் இருக்கனால +E எழுதியிருக்கோம். அடுத்து இந்த ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த ஒரு எலக்ட்ரானை இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸினுடைய சார்ஜ் என்னன்னா +E சொல்லலாம். ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸினுடைய சார்ஜ் என்னன்னு சொல்றோம்னாக்கா +E சொல்றோம். இந்த நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்து He+ எடுத்துக்கிறோம். He+ நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னா 2 புரோட்டான்ஸ் இருக்கும், அதனால +2E சொல்றோம். பிளஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஈனா சார்ஜ் சொல்றோம். பிளஸ்னா பாசிட்டிவ், ஈனா சார்ஜ். +E சார்ஜ் ஆஃப் புரோட்டான் பேரு. 2னா 2 புரோட்டான்ஸ் இருக்குதுன்ட்டு பேரு. He+ல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரானை இப்படி கொடுக்குறோம். அடுத்து Li2+. Li2+னுடைய நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னாக்கா புரோட்டான் இருக்கும். புரோட்டானுடைய சார்ஜ் என்னன்னு சொல்றோம்னா +E சொல்றோம். லித்தியம் Li2+ அட்டாமி நம்பர் 3, அப்படின்னா இதனுடைய நியூக்ளியஸ்ல 3 புரோட்டான்ஸ் இருக்குது, அதனால +3 சொல்லியிருக்கோம். Li2+ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த ஒரு எலக்ட்ரானை இப்படி சொல்லியிருக்கோம். ஓகேவா? இன் ஜெனரல் எப்படி சொல்றது? இன் ஜெனரல் மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு இன் ஜெனரல் எப்படி சொல்றது? நியூக்ளியஸினுடைய சார்ஜை +ZE சொல்றோம். ஓகே, நியூக்ளியஸினுடைய சார்ஜை +ZE சொல்றோம். Z அட்டாமிக் நம்பர், +E சார்ஜ் ஆஃப் புரோட்டான் அப்படி சொல்றோம். அடுத்து மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல கரெக்டா ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருக்குது அப்படி சொல்றோம். ஓகேவா? இதுதான் மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் ரெப்ரசன்டேஷன். அப்புறம் இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது, சொல்றோம். இந்த அட்ராக்ஷனால இந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தின்னு வருது. அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து நீல்ஸ் போர் பிரகாரம் இது சர்க்குலர் மோஷன்ல இருக்குது. ஏதாவது ஒரு பாடி வந்து கர்வ்டு மோஷனுக்கு போச்சுனாக்கா அதுல வந்து 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஒன்னு வந்து என்னன்னாக்கா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ். இந்த 2 ஃபோர்ஸும் எப்படி ஆக்ட் ஆகும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். அப்படின்னா இப்படி மைனஸ் எழுதிக்கலாம். இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுதான்னா ஆக்ட் ஆகுது. ஏன்னா இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்குது? சர்க்குலர் மோஷன்ல இருக்குது. அப்ப சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் மேல 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், பீட்டல் ஃபியூகல் ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னா இன்வர்ட் ஃபோர்ஸ் தானே, அப்படின்னா நியூக்ளியஸ் நோக்கி தானே. அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு இந்த எலக்ட்ரானுக்கு இடையில அட்ராக்ஷன் இருக்குதா? ஆமா இருக்குது இல்ல. அந்த அட்ராக்ஷன் என்ன அட்ராக்ஷன் சொல்லலாம்? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லலாம்?
அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு சொல்றோம்னாக்கா சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் சொல்றோம். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் ஒன் பாடினா நியூக்ளியஸ்னுடைய சார்ஜ் இன்டு சார்ஜ் ஆஃப் அனதர் பாடி, அது யாருன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து நெகட்டிவ். அடுத்து வந்து டினாமினேட்டர்ல என்ன பண்ணுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாடிஸ் ஸ்கொயர் எழுதணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாடிஸ் ஸ்கொயர் எழுதணும். அப்போ நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி சொல்றேன்னா தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நியூக்ளியஸ்னுடைய சார்ஜ் இங்க எழுதிக்கணும், எலக்ட்ரானுடைய சார்ஜ் இங்க எழுதிக்கணும். இந்த நியூக்ளியஸ் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் என்று சொல்றோம். ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் அதனுடைய ஸ்கொயரை இந்த டினாமினேட்டர்ல எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 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 ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா கே, இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் Z E ஸ்கொயர் பை R ஸ்கொயர் இப்படி எழுதிட்டோம். இதுதான் சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ மைனஸ் கே Z E ஸ்கொயர் பை R ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா MB ஸ்கொயர் பை R. R கேன்சல் ஆயிடுது, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது. அப்ப என்ன இருக்குதுன்னா KZ E ஸ்கொயர் பை R இஸ் ஈக்குவல் டு MB ஸ்கொயர் சொல்றோம். அடுத்து வந்து நீல்ஸ் போர் மாடல்ல ஆர்பிட் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு சொல்றோம்னா MBR இஸ் ஈக்குவல் டு NH பை 2π சொல்லியிருக்கோம். தேர்ஃபோர் இப்போ இந்த V எடுத்துக்கிறோம். V இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும்னா NH பை 2πmr. இது எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்னா KZ E ஸ்கொயர் பை R இஸ் ஈக்குவல் டு M. V என்ற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் பாருங்க. V என்ற இடத்துல இந்த V ஸ்கொயர் என்ற இடத்துல V சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். V எவ்வளவுனா NH பை 2πmr. அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ NH பை 2πmr சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இங்க என்ன இருக்குதுன்னா ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் பண்ணிடுறீங்க. சரி, இங்க ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். KZ E ஸ்கொயர் பை R ஈக்குவல் டு M. இங்க உள்ள ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போ N ஸ்கொயர் H ஸ்கொயர் பை 2π ஸ்கொயர் M ஸ்கொயர் R ஸ்கொயர். என்னென்ன கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. என்ன கேன்சல் ஆகும்னா M வந்து கேன்சல் ஆகும், அப்புறம் R வந்து கேன்சல் ஆகும். வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? இன்னும் இல்ல. ரீரைட் பண்ணுங்க. அப்போ R இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்க. இப்போ ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் கரெக்ட். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இது 4 மாறும். அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் என்ன சொல்லனாக்கா 4π ஸ்கொயர் MKZ E ஸ்கொயர் பை N ஸ்கொயர் H ஸ்கொயர். ஓகே, இதுதான் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்கான ஃபார்முலா. ஓகேவா? இதை ரீரைட் பண்ணா ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்கான ஃபார்முலா கிடைச்சிருக்குது. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். SI யூனிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஈக்குவல் டு 4, பையனுடைய வேல்யூ எவ்வளவுன்னா 3.14. அடுத்து M என்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31 கிலோகிராம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து K என்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னா 9 into 10 to the power of 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். இது வந்து K கான வேல்யூ. Z என்றது அட்டாமிக் நம்பர், E என்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.602 into 10 to the power of minus 19 கூலும். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அடுத்து N ஸ்கொயர் அப்படியே வைக்கிறோம். H என்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளவுன்னா 6.625 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு வருதுன்னா 0.529 into 10 to the power of minus 10. இங்க மேல என்ன இருக்குதுன்னா Z இருக்குது, இந்த கீழே என்ன இருக்குதுன்னா N ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இல்ல இங்க வந்து இது பண்ணிருக்கோம். இங்க வந்து மிஸ்டேக் நடந்திருக்குது. என்ன மிஸ்டேக் நடந்திருக்குதுனாக்கா இந்த ரீரைட் பண்ணதுல மிஸ்டேக் நடந்திருக்குது. இந்த ரீரைட் இப்படி பண்ணக்கூடாது. ரீரைட் பண்ணது எப்படி வரும்னா R இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா N ஸ்கொயர் H ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் MKZ E ஸ்கொயர் அப்படிதான் வரும். அப்படின்னா இதுவும் வராது, இந்த இதுவும் வராது. இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். அப்போ ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் என்ன சொல்றோம்னா N ஸ்கொயர் H ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் MKZ E ஸ்கொயர். இதுதான் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்கான ஃபார்முலா. ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்கான ஃபார்முலா